வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம சவுத் இந்தியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாம்பார். ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது மிக்ஸ்ட் வெஜிடபிள் சாம்பார். ஸோ நிறைய காய்கறி போட்டு செய்கிறதால சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ் 2 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், ஒரு 100 கிராம் அளவுக்கு பீன்ஸும் அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கிட்டேன். இப்போது ஒரு 12 பல் பூண்டு சேர்க்குறேன். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது 3 பச்சை மிளகாய். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 5-6 விசிலுக்கு வேக விடுங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அது நல்லா வெடித்ததும் இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ பாதி தக்காளி நான் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த டைமில் நீங்கள் கருவேப்பிலை சேர்க்கும் போது செம வாசனையாக இருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். மாங்காய் மட்டும் இப்போ சேர்க்கக்கூடாது, அது லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போது இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்கறி வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக விடலாம். மூடி வச்சுருங்க. இப்போது 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போது காய்கறி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. காய்கறி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னா காய்கறி சரியாக வேகாது. இப்போது லெமன் சைஸ் புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது பருப்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இது நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு விட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பருப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது வேக வச்ச பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இது 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணுறேன். வாவ், செம வாசனையாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மணக்க சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வாசனை ஆளை தூக்குது. அதுவும் நம்ம இதில் மாங்காய்லாம் போட்டதால் இந்த சாம்பாருக்கு ருசியே தனி தான். நம்ம இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதால அதோட எல்லா ஃப்ளேவரும் இதில் இறங்கி சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இது ரைஸ், இட்லி, தோசை, வடை எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட ருசி நீங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டி. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.